சொல்லுங்க ஆரம்பிடவா? கரண்ட் போச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். Music. ஸோ அபிஷேக் சர்மா வந்துட்டு ஒரு ப்ராமிசிங் ஓப்பனரா இருப்பாருன்னு சொல்லிட்டு 14 crores ரீட்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஹெட் மாதிரியே அவரும் ஒரு மேட்சை தவிர்த்து மற்ற மேட்ச் எல்லாமே சொதப்பிட்டாரு. லைக் அந்த மேட்ச் 140னா மொத்தமே 300 ரன் தான் அடிச்சிருக்காங்க போல. ஸோ 16 ரன் அடிச்சிருக்காப்ல மீதி 10 மேட்ச்ல. ஒவ்வொரு மேட்சுக்கு 16. இது இப்போ நார்மல் பர்சன்னா பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு நார்மல் பீப்புளே கிடையாது. அவனை கொடுக்குற பில்டப் எல்லாம் அப்படியே யுவராஜ் சிங் கிட்ட போய் அதேதான், யுவராஜ் சிங் போய் கத்து. அவர் யார் தெரியுமா? அவருடைய இன்ஸ்பிரேஷன் ரோஹித் சர்மான்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? கரெக்டா செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ் அது ரோஹித் மாதிரி தான் ஆடிட்டு போறான். ஒரு 2-3 பால் பாக்குறான், டக்குனு சுத்திட்டு ஐ ஷிட் ப்ரோ ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கால் இட் அப்படினு கெவின் சொல்லுவாங்க தெரியுமா ஆபீஸ்ல. அப்படியே கிளம்பிடுறான். பட் அந்த ஒரு இன்னிங்ஸ் என்னதான் இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. சோ ஜஸ்ட் ட்ராஷ் போட்டுடலாமா? ஜஸ்ட் ட்ராஷ் ஐ திங்க் இவரு ஹெட்டோடயே சேர்த்து போட்டலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் போத் ஆஃப் देम இது இந்த லிஸ்டா பாக்கும்போது எத்தனை எஸ்ஆர்எச் பிளேயர் இருக்காங்க பார்த்தாதான் கமெண்ட்ஸ் தான் போகும். ஏன்னா நிறைய பேர் முதுகுலே குத்தி இருக்காங்கமா, பாதி ஸ்குவாட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் சிஎஸ்கேல இவனுங்க எல்லாம் ரொட்டேட் ஆவானுங்க, இவனுங்க எல்லாமே வந்து ஆடுவானுங்க நான் எல்லா மேட்சுமே. ஸோ நோ வண்டர் தே ஆர் பாட்டம் பிராகஸ் சொல்லிட்டு இருந்தா யாரு இப்ப லாஸ்ட்ல இருக்க? சிஎஸ்கே தான். ஓ சிஎஸ்கே தான் லாஸ்ட்ல இருக்காங்க. ஓகே ஓகே. பட் ஓகே, இப்போ எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர், ஸ்பீக்கிங் ஆஃப் சிஎஸ்கே, தீபக் சர் உங்களுக்கு இன்ஜூர்ட் ஆகி உட்காந்துறான் எல்லா மேட்சும். இப்போ வந்து உள்ள போய் மயிர்மர் ஆடிட்டு இருக்கான். சொல்லுங்க. அவனை கழட்டி விடும் போதே தெரிய வேண்டாமா நாங்க அவன் எடுக்க விரும்பல. கஷ்டப்பட்டு அவனை எடுத்து அவ்வளவு காசு கொடுத்து நல்ல டேகோட வர வந்தான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பவர் பிளேக்குள்ள அவரும் போல்ட்டும் சரி ஆட்டிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் போன மேட்சே தெரிஞ்சிட்டு தீபக் சர் வந்து வச்சு உரிச்சிட்டாங்க. அந்த ஒரு மேட்ச் மழை பெஞ்சு என்ன முடிஞ்சு ஜிடியோட கடைசி ஓவரோட 15 ரன்னும் இருந்துச்சு டிஃபெண்ட் பண்ண. அதுவும் கோட்ஜியும் இன்னொருத்தரும் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் பேட்ஸ்மேன் பிரவேட்டியா நினைக்கிறேன். 15 ரன் அசால்ட்டா கொடுத்தா, நோ பால் வேற போட்டான். ஸோ ஐ திங்க் தீபக் சர் இந்த வருஷம் ரொம்ப ஐ திங்க் மும்பை போலிங் அட்டாக்ல அவன் தான் கொஞ்சம் ரொம்ப இருக்கு லீஸ்டா போட்டிருக்கான், ஈவன் இன்க்ளூடிங் சாண்டனர் கூட. ஸோ என்ன கேட்டா அண்ட் அவனுக்கு வர இன்ஜுரிஸும் பொறுத்து பார்த்தா நீட்ஸ் நியூ கரியர் சொல்லுவேன். I said too harsh. I mean too being. Yeah, well, okay, சொல்லுங்க bro. You are always too harsh, bro. Bro, don't take it personally. I'm not talking about it. கரெக்ட் தான். தீபக் சவர் கொஞ்சம் அடிக்கலாம், அவனை அடி வாங்க கூடிய ஆள் தான் அவன். ஆனா ஒரு மேட்ச் நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்தான்டா, சிஎஸ்கேவோட தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓ யா, அந்த மேட்ச் ஒரு அக்ரெஷன் தான் கட்டிட்டனால கொஞ்சம் லைட்டா பவுலிங் எல்லாம் போட்டு விக்கெட்லாம் எடுத்துட்டு. சோ சொன்ன ஜஸ்ட் ராஷ் சொல்றீங்களா? பட் அதான் 10 கோடி மச்சான், 10 கோடியா 11 கோடியாடா அவன். இதெல்லாம் அதுமே நியூ கரியர். சொல்லுங்க, இட்ஸ் நியூ கரியர் த்ரஷ். இட்ஸ் ஜஸ்ட் மேபி த்ரஷ் ஒன் த்ரஷ் ஒரு நியூ கரியர். அண்ணாமலை டிசைட் வாட் ட்ராஷ். ஓகே ட்ராஷ். மீனவே இல்லை ஆதி எங்கன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஏதோ கால் வந்துச்சு, ஒரு மிட் நைட்ல யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 2 நிமிஷம் கீழே போயிருக்கான். ஸோ யா, நீங்க நினைக்கிற மாதிரி பையன் கிடையாதுங்க, யாருமே எதிர்காலத்துல பையனே கிடையாதுங்க. ஏதோ ஒரு ரீட்லாம் பார்த்தேன் மச்சான், இஃப் பத்திரானா இஸ் தி பவுலர் ஐ வாண்ட் டு பீ தி பால் அப்படினா போட்டுறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். சோ ஐ வாண்ட் டு பீ தி பால். பால் சொல்லுங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பத்திரானா பத்தி பேசும்போதே some bad things நடக்குது. ஐ திங்க் நியூ கரியர்ல போட்டான்னு நினைக்கிறேன். யா, அண்ட் கொடுத்த காசுக்கும் எது பண்ணல, அண்ட் சக்கிங் வேற பண்றான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ யா, அவர் ஃபீல்டிங் பண்ணத பார்த்தா he could potentially directly enter into Pakistan team மாதிரி தான் தோணுது. ஐ திங்க் திலக் வர்மா மீடியோக்கர் சீசன் தான், மிட் அக்லின்னு நினைக்கிறேன் எனக்கு கேட்டா. லைக் நாட் ட்ராஷ்,
பட் அவன் கொடுத்த இதுக்கு வந்து தப்பான பேட்டிங் பொசிஷன்லயும் ஆடுறான். ஆக்சுவலி மும்பைல கொஞ்சம் கீழே வரான். இந்தியாவுக்கே ஒன் டவுன் ஆடும்போது இங்கே இங்க ஸ்கை அவனுக்கு மேல வரான், வில் ஜாக்ஸ் இருக்கான். ஸோ ஐ திங்க் மேபி பேட் ஆர் அக்லின்னு நினைக்கிறேன். ரொம்ப பேடான சீசன் இல்லை. பட் சொல்லுங்க வேர் ஷல் வி புட் ஹிம்? பிரைஸ் டாகும் எனக்கு தெரிஞ்சு 7-8 கோடின்னு நினைக்கிறேன். ஸோ அக்லி அக்லி ஓகே தான் ஐ திங்க். வெயிட், இவரை இன்க்ளூட் பண்ணலாமா இல்லை வந்து சரி வடிப்படி தர அப்படின்னா கடைசியில் வைக்கலாம். ஓகே, ஸ்பென்சர் ஜான்சன். ஆக்சுவலி ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எங்களுக்கு நல்லா போடல. ஆனால் அவ்வளோ காசும் கொடுக்கல, 2 கோடி கிட்ட தான் கொடுத்தோம். ஸோ ஒரு பட்ஜெட் மிச்சல் ஸ்டார்க்கு அவன் எடுத்துட்டு வந்தோம் உள்ள. பட் 2 மேட்ச் போட்டிருப்பானா? 5 மேட்ச் ஆடினான். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் அவன் மட்டும் தான் ஆடினான். 5 மேட்ச் ஆடினா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கு, சம்மடி அடிச்சாங்க அவனை. ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, எல்எஸ்ஜியோடையும் போட்டு பூரன்லாம் வச்சு உரிச்சிட்டான் அவனை. ஸோ புதுசு ஒரு பெருமை அதில் அப்படின்றான். ஐ திங்க் ட்ராஷ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க கிட்ட எதிர்பார்த்தது எங்க தப்பு தான். லைக் இஸ் நாட் அ கிரேட் பவுலர். நீட்ஸ் நியூ கரியர் கூட சொல்லலாம் மேபி, எனக்கு தெரியல. இட்ஸ் கன்ஃபியூசிங். என்ன கைஸ், புஷோட எக்ஸ்பர்ட் ஒபினியன், கம் ஆன். இது இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்கன்னு இப்ப சொல்லுங்க. என்ன டீம் என்ன மேட்ச் மேபி கொடுத்த பிரைஸ் ரேட்டுக்கு மேபி அக்லி. ஓ போட்டுருங்க குருஜி, கம் ஆன், ஃபைனல் டிசிஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. ட்ராஷ் தான் சொன்னோம். ஐ திங்க் ட்ராஷோட மிடில் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நாய்க்கு இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஓ, ரிசர்வேஷனுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன் இருக்கா? என்ன புண்டைய கண்டுபிடிச்சீங்க? The everyone's favorite literally no one, லார்ட் தாக்கூர். டேய், அவன் ஒரு மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குனான்டா. ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணான் LXG-க்கு பட் LXG பட் போக போக his true form is coming out. So and தலை வந்தவனே ஒரு வேலையை பார்த்தாங்க பாத்தியா, நல்லா பண்ணான். தலையோட நல்ல பேட்டிங்டா, அப்படி பேசுங்க. அது absolutely it doesn't have to be mentioned at all. So அடுத்து அது பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் 2025 இந்த போடுவோம்ல, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா பேசுவோம் அதை பத்தி. So இது சொல்லணும்னா ஐ திங்க் ஏற்கனவே ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆயிட்டான் வேற. இப்போ ரீப்ளேஸ்மெண்டா தான் எடுத்து வந்தாங்க. என்ன சொல்றீங்க? ஐ திங்க் த்ராஷ். த்ராஷ் ஐ திங்க் மிடில் ஆஃப் த்ராஷ் வச்சுக்கலாம், இப்போ கரெக்டா இருக்கும். நிறைய பிளேயர் இங்க போட்டோம்டா, இன்னும் கொஞ்சம் இங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி இல்லப்பா, கேம் ஏதாவது ஒரு ரோ ஃபில் ஆனாலும் முடிச்சுப்போமா, இல்ல எல்லா ரோவையும் ஃபில் பண்ணுவோமா? இல்ல அதான் இவரோட முடிச்சுக்கலாம். என்னது கடைசியா the last man standing கூட சொல்ல முடியாது. ஆகாஷ் தீப். ஐ திங்க் ஆகாஷ் தீப் வந்து இந்தியன் டீம் பிளேயர் என்ன சொல்றாங்க, 9 கோடி வரை கொடுத்துருக்காங்க. 9 கோடியா? ஆமா 9 கோடிடா. நான் பார்த்தா எல்லா மேட்சுமே மயிர் மாதிரி போலிங் போட்டான். சர்துல் தக்கரே பரவாயில்ல அவனுக்கு, லைக் அந்த மாதிரி தான் போலிங் போட்டான். அவன ஓவரும் கம்ப்ளீட் பண்ணவில்ல, அதுக்கு காரணம் கேப்டன் சொல்லுவீங்களா தெரியல. கேப்டனும் ஒரு இது பிளஸ் அவன் போலிங் போட்டதும் அப்படிதான் போட்டான், அந்த மாதிரி தான் போட்டான். ஸோ ஐ திங்க் நீட்ஸ் நியூ கரியர்ல வைக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் அட்லீஸ்ட் நாட் அ T20 கரியர், டெஸ்ட் கரியர்ல டெஸ்ட்ல கொஞ்சம் ரீசெண்டா போடுறான். பட் ஐ திங்க் புஷ் LXG தான். நீங்க தான் பாப்பீங்களே, சொல்லுங்க என்ன இதெல்லாம் வந்து. நான் என்ன சொன்ன இந்த லிஸ்ட்லயே வேணாம் நான் சொல்லுவேன் LSG பிளேயர்ஸ். சாரி தட்ஸ் டு பையஸ். கம் ஆன், டைரக்டா 11 பேரையும் கோ டு BSL. இல்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம போடுவோம்ல, நம்மளா பிளேயரை தான் ஷிஃப்ட் பண்றோம், புஷ் டைரக்டா டீமே ஷிஃப்ட் பண்றான். LXG from IPL to PSL. லாகூர் சூப்பர் ஜெயிண்ட்